தேங்க்யூ எவ்ரி ஒன். இங்கே நிறைய பேர் எனக்கு ஆக்சுவலாக தெரியும், முன்னாடியே மீட் பண்ணியிருக்கேன் நான். ஆமாப்பா, எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என்னப்பா பண்ணணும்? தமிழில் பேசணும். வந்த சரிம்மா. ஏய், உன்னை பார்த்தா அந்த சிம்பு கூட வர மாதிரியே இருக்கு. சரி, நான் பேசல. சரி, ஓகே. எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. முதல்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பேர் வருவீங்கன்னு. நான் அப்படியே குவாய்ட்டாக வந்து மேலே வீட்டில் போய் உட்காந்துக்கலாம் ரிலாக்ஸாக நினச்சிட்டு வந்தேன். பட் மேட் மை டே. தேங்க்யூ. இவ்வளோ வருஷமாக டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடிட்டு இந்த மாதிரி ஒரு லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு 2011 வேர்ல்டு கப் முடிச்சுட்டு வரும்போது இருந்தது அதே ஃபீலிங். ஸோ யூ கோ டவுன் த சேம் மெமரி லேன், அதிலே திருப்பி நடந்து வரும். அதான் இதில் தமிழை மாற்றி இன்னும். difficult decision, Ashwin? For what? To retire from international cricket? No, actually, I mean, it's not. To be honest, I don't know, it's emotional for a lot of people. It will be emotional. Maybe it will sink in, but for me, personally, I think it's a great sense of relief and satisfaction. When did you decide to stay? It's very instinctive, yeah. It's been running in my head for a while, but it's very instinctive. I just felt on day 4 and just called it on day 5. That's it. One of your... Tell us about the moment you had that 10-wicket spree. Which one? The first one. First 10 wicket, ஞாபகமே இல்லை எப்போ எடுத்தேன். டு பி ஆனஸ்ட், ரைட், நம்ம எல்லாருமே வந்து நம்ம கரியரில் வி ஆல் கீப் கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் திங்ஸ். இது கிரிக்கெட்டருக்கு மட்டும் இல்லை, பட் ஜென்ரலாகவே சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாகவே வந்து நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், நைட்டு தூங்க போதெல்லாம் விக்கெட் விழுந்தது, ரன் அடிச்சதெல்லாம் ஞாபகம் வரும். பட் அதெல்லாம் வரதே இல்லை ஒரு 2 இயர்ஸாக. ஸோ அதுவே ஒரு கிளியர் இண்டிகேஷன் தட் நம்ம வந்து அடுத்த பாதைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய முடிவு இல்லை, நம்ம அடுத்த பாதைக்கு தான் போகிறோம். We are not done with anything. Wanted to become the captain to lead the team. என்னங்க? To lead the Indian team as a captain. இனிமே முடியாது. இல்லை, பட் அவ்வளோலாம் எனக்கு ஒன்றும் ரிக்ரெட்டே இல்லை. ஐ ஹேவ் 0 regrets. அந்த மாதிரிலாம் வந்து நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்துருக்கேன், ரிக்ரெட்ஸோட இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழறதுக்கு நான் தயாராக, எனக்கு ரிக்ரெட்ஸே கிடையாது. ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் அது. என்னங்க? ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. பார்த்தா தெரியலையா, சிரிச்சுனே இருக்கேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஓகே, அடுத்து என்ன உங்களோட எய்ம்? என்ன எப்படி என்ன பண்ணணும்? ஒன்றுமே கிடையாதுங்க, சும்மா இருக்கணும் கொஞ்சம் நாள், அவ்வளோதானே. சும்மா எனக்கு சும்மா இருக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுதான் கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறேன். In 2011, Ashwin, when Dhoni gave you the first new ball to play against Chris Gayle, tell us about that moment. I think that part of me is still burning bright. I'm going to play for CSK, and don't be surprised if I try and aspire to play for as long as I can. I don't think Ashwin the cricketer is done. I think Ashwin the Indian cricketer has probably called it time. That's it. You've been role model for many young. I mean, what you gonna give them back? I mean, what you gonna what? In my own small way, நான் என்னோட சின்ன வயதில் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். நான் அகாடமி ஒரு 13 இயர்ஸாக நடத்திட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன் மெனி வேஸ் நான் வந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸை ஸ்கவுட் பண்ணியிருக்கேன். TNPL ரெகுலராக விளையாடுறேன். என்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன, நான் நிறைய இடத்துல விளையாடுறதே ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட நாலேஜை பாஸ் ஆன் பண்ணுறது தான் கான்ட்ரிபியூஷன். நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறேன்னு ஸ்டேஜெல்லாம் திறந்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. பட் ஆஸ் அ கிரிக்கெட்டர் ஐ ஃபீல் நம்ம என்ன பண்ண முடியும்னா சின்ன கேம்ஸ்லாம் கூட விளையாடுறது தான் நம்ம பண்ணுற கான்ட்ரிபியூஷன் நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக அகாடமி போகிறது, இங்கே இப்போ தமிழ்நாடுல யார் அண்டர் 19 விளையாடுறாங்க, அண்டர் 17, நம்மளோட வாழ்க்கையில் யாரெல்லாம் வந்து டச் பண்ணுறாங்களோ அவங்களோட வாழ்க்கையை நம்ம தொட்டாலே போதும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு MOU சைன் பண்ணி பசங்களை வந்து உருவாக்குனீங்க. இல்லை, அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அது இன்னும் ஐ திங்க் இட்ஸ் அ லாங். உங்களுக்கு எந்த மாதிரி தருணம் சார்? ஒரு பக்கம் ஐ எம் வெரி ஹாப்பி, எனக்கு ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. பட் இந்த மாதிரி வந்ததில் எனக்கு அது ஒரு ஃபீலிங்கும் இருக்குது. அது என்ன ரீசன் எப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள். மேபி ஹியூமிலேஷன். நீங்கள் என்ன சொல்லுங்க? ஒரு சின்ன இல்லைங்க இல்லை ஒன்றும் இல்லை. அஸ்வினை எப்படி பிடிக்கும்? இப்போ அஸ்வினை ரொம்ப பிடிக்கும். அவர் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இன்னும் நிறைய ஆடிந்தா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, அடுத்த வருஷம் CSKக்கு ஆடுறாரு, அதுவே எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நீங்கள் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன காரணத்துக்காண்டி வந்திருக்கீங்க? அவரை பார்க்கணுன்ற ஆசை தான். அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கி ஸ்கூல் பசங்க கேட்டலாம் காமிச்சா ஏதாவது சொல்லுவாங்க. சரி, அதுக்காக தான் வந்தோம். ஓகே, உங்கள் தெருவிலேருந்து ஒரு பெரிய இந்தியன் கிரிக்கெட்டுக்காக ஆடி இருக்காரு, எந்த அளவுக்கு பெருமையாக இருக்குது? நீங்கள் அவ்வளோ மாதிரி ஆகிறதுக்கு என்ன மாதிரிலாம் பண்ணுவீங்க? நான் கிரிக்கெட் கோச்சிங் சாதாரணமாக போயிருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டே ஆடி அவர்கிட்ட ப்ராக்டிஸ்லாம் வாங்கியிருக்கோம். நாங்கள் எப்படி என்ன மாதிரி ப்ராக்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க? பேட்டிங்க்கு ஃபஸ்ட்டு தேவையானது எப்படி ஆடணும், பவுலிங் போகிறதுக்கு ஸ்கில்ஸ் எந்த மாதிரிலாம் தேவைன்றது சொல்லி கொடுத்துருக்காரு. அஸ்வின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிலேருந்து இவ்வளோ சீக்கிரமாக விட வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அடுத்த வருஷம் CSKக்கு ஆடும்போது நான் விரும்பி பார்ப்பேன். உங்களுக்கு என்ன மாதிரி ரோல் மாடல் பார்க்குறீங்க? நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் மெயினாக அவர் பவுலிங், எனக்கு கேரம் பால் ரொம்ப பிடிக்கும். அவர் ஆடுற அந்த இப்படி அடிப்பார் பாருங்க, ரிவர்ஸ் ஸ்கூப், அது சூப்பராக இருக்கும். அவர் ஆடுற அந்த ரிவர்ஸ் ஸ்கூப்லாம், அது கேரம் பால் இப்படி போடும்போது சூப்பராக இருக்கும்.
இன்னைக்கு அவர் வந்தீங்க நேரில் பார்த்தீங்களா அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினீங்களா? பேப்பர்லாம் கொடுத்துருக்குறோம். அவர் ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. வந்தால் நல்லாயிருக்கும். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அஸ்வின் வந்து ஒரு குட் கிரிக்கெட்டர். அவர் வந்து இப்போ டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா கூட நல்லா பேட்டிங் பண்ணலான்னு கொஞ்சம் இறங்கினார். ஆனால் அவரால் முடியலை. ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டாரு. அது கொஞ்சம் மனசு இதாக தான் இருக்குது. ஆனால் அடுத்த வருஷம் வந்து சிஎஸ்கேக்காக ஆடுறது ரொம்ப இதாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு மறுபடியும் சிஎஸ்கேல வந்திருக்காரு. ஹாப்பியாக இருக்குது. ஓகே. அவர் நேரில் மீட் பண்ணியிருக்கீங்களா? அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. பட் அகைன் அவர் டிசிஷன். ஸோ அட்லீஸ்ட் இப்போ வந்து கொஞ்சம் இன்னும் ஃப்ரீயாக ஆடலாம். ஐபிஎல் தென் லோக்கல் கிளப் கிரிக்கெட்ஸ் இன்னும் எவ்வளோ கீழே இறங்க முடியுமோ. ஸோ லோக்கல் கிரிக்கெட்டர்ஸ் இன்னும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல மோட்டிவ். பெரிய மேட்ச் வின்னராக இருந்தார். பெரிய நிறையா பவுலிங் நிறையா வந்து கொண்டு வந்தாப்புல. ஒரு நல்ல பிளேயரை வந்து இழந்துட்டாங்க. கண்டிப்பாக இருக்குது. பட் அகைன் எல்லாருக்கும் ஒரு நாள் கிடச்சி இருக்க தானே போகுது. ஸோ ஹி டுக் சிச்சுவேஷன். ஸோ அதை நம்ம அவரோட பீஸ்ஃபுல்லாக அவர் எடுத்திருக்காரு. ஸோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணி லைக் அதுக்கப்புறம் ஹில் பி பிளேயிங் ஃப்ரீ. ஐபிஎல்லும் எவ்வளோ தோனி மாதிரி எவ்வளோ ஜாலியாக வந்து ஆடிட்டு ப்ளாக் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் லைக் இன்னும் டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் அவரை பார்க்கலான்னு நினைக்கிறேன். அவரோட மேட்ச்சில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ச் என்ன கேம்? லாஸ்ட் இயர் 2021 ஆஸ்திரேலியா ட்ராப் பண்ணது அவர் விஹாரி. ஸோ அது பெஸ்ட். நான் ரொம்ப நிறைய சும்மா ரோட்டில் நடக்கும்போது பவுலிங் ஆக்ஷன் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் போடுற ஆக்ஷன் அஷீரோட ஆக்ஷன் தான். ஸோ ரொம்ப பிடிக்கும். அண்ட் நம்ம சைட்லேருந்து ஒருத்தர் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. 100 டெஸ்ட்டு 500 விக்கெட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பட் எனிவே தெரியும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வரதான் போகுது. பட் நேற்று கொஞ்சம் வந்தது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கனத்தேரியம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவருக்கு பிடிச்ச கேமில் நீங்கள் அவர் விளையாடுறது கேமில் 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் ரொம்ப பிடிக்கும். அந்த லாஸ்ட் ஓவர் ஒரு ஸ்பின்னர் பொதுவாக ஒரு லாஸ்ட் ஓவரில் ஸ்பின்னருக்கு தர மாட்டாங்க. ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் அந்த மாதிரி ஒரு டஃப் சுச்சுவேஷனில் போட்டு ஜெயிச்சு கொடுக்குறதுன்றது டெஃபினெட்லி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.